வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டம் உதகை ராஜ்பவனில் நடைபெற உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர் மாநாட்டிற்காக தமிழக அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த துணைவேந்தர் மாநாட்டிற்காக பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து தங்களுடைய ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக காவல்துறையினர் கைது செய்து அவர்களை உதகையில் உள்ள சிறுவர் மன்றத்தில் அவர்கள் தற்போது வைத்துள்ளனர். மேலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாநாடு நடைபெற இடம் பார்த்தோம்னாக்க உதகையில் உள்ள ராஜ்பவன் மாளிகையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாடானது பார்த்தோம்னாக்க உதகை அரசு தாவரியல் பூங்காவில் இருந்து செல்லக்கூடிய வழியில் அமைந்துள்ளது. இதனால் பார்த்தோம்னாக்க இன்று உதகைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருகை தந்துள்ளனர். இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அதாவது உதகை அரசு தாவரியல் பூங்கா நுழைவாயிலுக்கு முன்பே முழு பரிசோதனை செய்து பிறகு அவர்கள் உள்ளே அனுமதி அளிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னாக்க உதகை ராஜ்பவனில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இங்க இந்த ராஜ்பவனுக்குள்ள செல்பவர்களும் அவர்கள் மூன்றாவது கட்டமாக பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் முழு சோதனை செய்த பிறகு அவர்கள் உள்ளே அனுமதி செய்கின்றனர். குறிப்பா பார்த்தோம்னாக்க உதகை பத்திரிகையாளர்களுக்கு வெறும் செய்தியாளர்கள் மட்டுமே உள்ளே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பார்த்தோம்னாக்க ஒளிப்பதிவாளர்கள் தங்களுடைய கேமராக்களையோ அதாவது செல்போன்களையோ எடுத்து செல்லக்கூடாது என்று அறிவுரை வழங்கப்பட்டுள்ளனர். அவர்கள் எடுத்து சென்றுள்ள கேமரா மற்றும் செல்போன்களை அங்கே அவர்கள் வாங்கி வைத்து முழுமையாக பரிசோதனை செய்த பிறகு அவர்கள் அங்கே உள்ள அனுமதித்து இருக்கின்றனர். எனவே பார்த்தீங்கன்னாக்க இந்த மாநாடு நடைபெறுவதற்காக காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பல்வேறு கட்சியினர் கிட்டத்தட்ட 3-4 இடத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் உலக ஏடிசி திடலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக உள்ளனர். இதனால் பார்த்தீங்கன்னாக்க நீலகிரி மாவட்டத்தில் மிகவும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. I'm